தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டு கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. மீனராசினியர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் இப்ப சொல்ல போறோம். உங்க ராசியிலேயே சனி பகவான் வந்துட்டாரு. நம்மளுக்கு ஜென்ம சனி ஆயிடுச்சு. என்ன நடக்குமோ ஏன் நடக்குமோ பயப்படவே பயப்படாது. ஜென்ம சனியாகப்பட்டது குருவோட வீட்டில் தான் இருக்காரு. குரு சுபத்துவம் வாய்ந்தவர். அதனால நற்பலன் தான் அதிகமாக கிடைக்கும். கெடுபலம் குறைஞ்சிடும். என்ன நடக்கும்னா உடல் சோர்வா இருக்கும். சுறுசுறுப்பு குறையும். உடல் அசதி ஏற்படும். கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பார்த்தீங்கன்னா முடிச்சாகும். நிறைய கோயில் போயிட்டு வாங்க. அடிக்கடி தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. பாத யாத்திரை நிறைய போயிட்டு வாங்க. உங்க ராசி 12ஆம் ராசி இல்லையா? உங்க ராசிக்குரிய அமைப்பு பாதம் என்று சொல்லப்படுகிறது அல்வா. மேசராசி எப்படி தலை என்று சொல்வது போல் மீனராசி பாதத்தில் முடிகிறது. உச்சி முதல் பாதம் வரை சொல்றோமா இல்லையா? அதனால பாத யாத்திரை ஏதோ ஒரு கோயில் போயிட்டு வாங்க, இல்ல வேண்டிட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பா நன்மை இருக்கும். இதான் சூட்சமான பரிகாரம். இந்த பராபர இடத்துல எந்த ஒரு கோயிலுக்கோ இஷ்டதெய்வமா இருக்கலாம், குலதெய்வம் இருக்கலாம், வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பலன் எதுக்காக நீங்க போயிட்டு வந்தீங்களா கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியிலே குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு போகிறார். முதல் 2-3 மாதங்கள்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் முடிஞ்சிடும். வண்டி வாகனம் கிடைச்சிரும். சொந்த பந்தங்களை தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. இனிமேல் நடக்கும். சுபகாரிய முயற்சி பலிதமாகும். உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நினைத்த விஷயங்கள் நடக்கும். ஒரு மக்கள் செல்வாக்கு ஏற்படும். புகழ், பாராட்டு, பரிசு எல்லாமே கிடைக்கும். போட்டி பந்தயில் வெற்றி பெறுவீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. எல்லாமே அடுத்து வர ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். எல்லா விஷயமும் நடக்கும். நல்லதுதான் நடக்கும். புத்திர பாகியம் கண்டிப்பா ஏற்படும். சர் புத்திர யோகம் சொல்லுவாங்க. அந்த குழந்தை பிறந்துன்னா அது நல்ல குழந்தையா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட குழந்தை அமையும். அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும். இந்த வருட முடிவிலே பார்க்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். வழக்கு பஞ்சாயத்து இருந்தால் அதுவும் முடிவுக்கு வந்துடும். நோய் நொடி இருந்தால் அதுவும் முடிவுக்கு வந்துடும். எல்லாமே முடிவுக்கு வந்துடும். தொடக்கம் என்று ஒன்று, ஆரம்பம் என்று சொன்னால் முடிவு என்று ஒன்று கண்டிப்பா இருக்கணுமா வேணும். அந்த முடிவு இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைஞ்சு முடிஞ்சிடும். அது நல்ல முடிவாக அமையும். அவ்வளவுதான் விஷயம். செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்போது உங்க ராசிபதி குரு பகவான் தானே. குருவுக்கேற்ற தெய்வம் முருகப்பெருமான். தந்தைக்கு உபதேசம் செய்த அந்த சுவாமிநாத சுவாமி மலையில் சென்று அவரை வழிபட்டு வரலாம். அல்லது எல்லா வகை முருகப்பெருமான் வைக்கலாம். ஆறுபடை வீடு சென்று வரலாம். கடற்கரையோரம் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரும். பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் கடற்கரையோரம், அதுக்கு முதல்ல யாரும் சொல்லுவாங்க, திருச்செந்தூர் முருகர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கடற்கரையை உருவம் உள்ள முருகர் கோயில் விசாரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். திருச்செந்தூர் மட்டும்தான் இல்லை, இருக்கு. நம்ம பார்க்கணும். பார்த்து அது மாதிரி அந்த ஆலயம் சென்று வரலாம். இதெல்லாம் பண்ணலாம். நீரில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். நீங்களும் குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணும். இனிப்பு மட்டும் இல்லை, அவங்களுக்கு விரும்பிய உணவு கொடுக்கணும். இது சூட்சமான பரிகாரம். கேட்டுங்க மீனராசிக்காரங்க, குழந்தைகள், ஏழை குழந்தைகள், அவங்களுக்கு தேவையான விருப்பமான இனிப்பு வகைகள் இருக்கும் இல்லையா, அது கொண்டு போய் வாங்கி கொடுக்கலாம். இல்லை கேட்டுட்டு வாங்கி வந்து கொடுக்கலாம். இது செய்யலாம். அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம், நீர் கொடுக்கலாம்.
உடை கொடுக்கலாம், அனாதை சென்று அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிட்டு வரலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். எப்பயுமே ஒரு பரிகாரம், ஒரு விஷயம், ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை எல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தா தான் அது பலன் கிடைக்கும். அந்த வகையில் தான் உங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சத்ரு ஜெயம் ஏற்படும். விரோதிகள் தொல்லை அறவே வந்துடும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக வந்துடும் மீனராசிக்காரங்களுக்கு. பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு அவங்க எப்பயுமே ஒரு சந்தோஷமான மனநிலை தான் இருப்பாங்க. டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு கை வந்த கலை. இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அழமாட்டாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க. வசீகர தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த பரபர இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். நீங்க நினைச்சதை சாதிச்சு காட்ட போறீங்க. எல்லாமே இந்த பராபவ இடத்துல நடக்க முடியும் போகுது அப்படின்னு சொல்லி, இந்த பராபவ இடத்திலே மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் போனதெல்லாம் விலகியதெல்லாம் வந்து சேர்ந்து உங்களுடைய திறமைகள் மூலமாக வெளிப்பட்டு உங்களுடைய வசீகர தன்மையால் அனைவராலும் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைத்து மனம் சந்தோஷம் அடைய போகிறீர்கள். இதான் நடக்க போகுது. அதனால இந்த பராபர இடத்திலே மீனராசிக்காரர்களுக்கு நினைத்த விஷயங்கள் நடந்து கேட்ட விஷயங்கள் கிடைத்து நல்ல ஒரு வாய்ப்புகள் பயன்படுத்தி கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.